மின்கட்டண அதிகரிப்புக்கு சிகப்பு கொடி காட்டிய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு. டொனால்ட் டிரம்பின் பிடிவாதமான கோரிக்கையை அடுத்து ஆர்டிக் பகுதியில் பதற்றம். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்ட பலாங்கொட கசபதேரர். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள ஆபத்து, மக்களை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தல். இலங்கை சில ஆண்டுகளில் சிங்கப்பூராக மாறும், அமைச்சர் நம்பிக்கை. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அமைதி திட்டத்தின் 2ஆம் கட்டம் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான யோசனைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சிகப்பு கொடி காட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் காலாண்டு பகுதியில் மின்சார கட்டணம் 11.57 வீதத்தினால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை அண்மையில் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. எனினும் குறித்த பிரேரணை உரிய காலப்பகுதிக்குள் முன்வைக்கப்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதற்கான ஒப்புதல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டின் 2ஆம் காலப்பகுதியில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவு ஒன்றை முன்னதாகவே சமர்ப்பிக்க இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. இதற்கிடையே மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பான மின்சார சபையின் தீர்மானம் எதிர்க்கட்சி மற்றும் சிவில் அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய தீவான கிறிஸ்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பிடிவாதமான கோரிக்கையை அடுத்து ஆர்டிக் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நேட்டோ உறுப்பு நாடுகள் கிறிஸ்லாந்துக்கு தங்களது ராணுவ வீரர்களை அனுப்ப தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறிய ராணுவ குழு கிறிஸ்லாந்தின் தலைநகர் நுக் நகருக்கு வந்து சேர்ந்துள்ளது. இவர்களுடன் ஜெர்மன், ஸ்வீடன், நோர்வே, பின்லாந்து, நெதர்லாந்து மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் இணைந்து ஆபரேஷன் ஆர்டிக் என்ட்ரன்சி என்ற கூட்டு பயிற்சியின் கீழ் தங்களது வீரர்களை நிலைநிறுத்தி வருகின்றது. அமெரிக்காவுக்கு ஒரு வலுவான அரசியல் செய்தியை சொல்லவே இந்த வீரர்களை அனுப்புகின்றோம். நேட்டோ இங்கு இருக்கின்றது என்பதை காட்டவே இந்த நடவடிக்கை என்று பிரான்ஸ் தூதுவர் அதிகாரி ஒலிவியா பொயின்டோ டி ஆர்வோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை மாளிகையின் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு கிறிஸ்லாந்து அவசியம். நாங்கள் அதை கைப்பற்றாவிட்டால் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ அதை கைப்பற்றும் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் டென்மார்க்குடன் பேசி ஒரு தீர்வை எட்டுவோம் என்றும் நினைக்கின்றேன். ஆனால் பேச்சுவார்த்தை பலிக்காவிட்டால் கடினமான வழியை கையாளப்படும் என்று ராணுவ நடவடிக்கைகள் குறிப்பையும் அவர் வழங்கியுள்ளார். இதேவேளை இது 2026ஆம் ஆண்டு நீங்கள் மக்களுடன் வர்த்தகம் செய்யலாம், ஆனால் மக்களை வர்த்தகம் செய்ய முடியாது என்று டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் லாஸ்லோ ரஸ்முசென் மிகவும் கடுமையாக தெரிவித்துள்ளார். நாங்கள் அமெரிக்காவின் சொத்துக்களாகவோ அல்லது அவர்களால் ஆளப்படுவதையோ விரும்பவில்லை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கப்பட்டால் நாங்கள் டென்மார்க்கையே தேர்ந்தெடுப்போம் என்று கிறிஸ்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பலாங்குட கசபதேர் நேற்று முன்தினம் முதல் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டம் நேற்று மாலை கைவிடப்பட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றது. திருகோணமலை டொக்யார்ட் கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமான கட்டுமானத்தை மேற்கொண்டமை மற்றும் புத்த சிலையை வைத்து அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 11 பேருக்கு எதிராக துறைமுக போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இது தொடர்பான விசாரணையின் போது பலாங்குட கசபதேரர் உட்பட 4 பிக்குகளுக்கும் 5 சிவிலியர்களுக்கும் மொத்தமாக 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட பிக்குகளில் பலாங்குட கசபதேரர் மாத்திரம் உணவு மற்றும் நீரை தவிர்த்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஏனைய இடங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்திபோதி ராஜவிகாரைக்கு எதிராக மட்டுமே ஒருதலைபட்சமாக செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டில் அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். நீதிமன்ற விசாரணையின் போது குறித்த கட்டுமானங்கள் சட்டவிரோதமானவை என சுட்டிக்காட்டப்பட்டது. எனினும் குறிப்பிட்ட காணியில் மேசையொன்றின் மீது புத்தர் சிலையை வைப்பது கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றமாகாது என எதிர்த்தரப்பில் வாதிடப்பட்டதுடன் வழக்கை இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வர விடுக்கப்பட்ட கோரிக்கையையும் அவர்கள் நிராகரித்திருந்தனர். தேரரின் போராட்டத்துக்கு ஆதரவாக தென்பகுதிகளில் இருந்து ஊடகவியலாளர்களும் முக்கியஸ்தர்களும் திருகோணமலைக்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் புல்மோட்டை அரிசிமலை விகாராதிபதி பானமுரு திலகவன்ச நாயக்க தேரர் சிறைச்சாலைக்கு சென்று பலாங்குட கசபதேரருடன் கலந்துரையாடினார்.
நீண்ட நேர பேச்சுவார்த்தையின் பலனாக கசபதீரர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக ஆபத்துள்ள வலயங்களில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் வேறு பாதுகாப்பான நிலங்களுக்கு மாற்றுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இதற்கமைய பதுளை, கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தரை, நுவரெலியா, ரத்னபுரி மற்றும் ஹம்பகா ஆகிய 13 அதிக ஆபத்துள்ள வலயங்களில் உள்ள 9452 வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்கமைய முதல் முன்னுரிமையின் கீழ் உள்ள வேறு காணிகளில் அவசரமாக மீண்டும் கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை 2025 ஆகும். மேலும் இரண்டாவது முன்னுரிமையின் கீழ் வேறு காணிகளில் அவசரமாக கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை 2499 ஆகும். சேதமடைந்த ஆனால் வசிக்க தகுதியற்ற வீடுகளின் எண்ணிக்கை 4928 ஆகும். மற்றவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தில் ஒரு வீட்டை கொண்டு மீள்குடியேற்றுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட அதிக ஆபத்துள்ள வலயங்களில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ளன. அந்த வீடுகளின் எண்ணிக்கை 3355 ஆகும். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தகவலுக்கு அமைய முதல் முன்னுரிமைக்கான அளவுகோல்கள் மண் சரிவுகளால் முழுமையாகவோ அல்லது பகுதியளவோ சேதமடைந்த வீடுகள் அல்லது உடனடியாக சேதமடைய வாய்ப்புள்ள வீடுகள் ஆகும். இரண்டாவது முன்னுரிமைக்கான அளவுகோல் மண்சரிவு அறிகுறிகளை காட்டும் வீடுகள் மற்றும் மண்சரிவுகள் தொடங்கக்கூடிய செயலில் உள்ள மண்டலங்களில் அமைந்துள்ள வீடுகளாகும். குறித்த மாவட்டங்களில் நடுத்தர ஆபத்தான மண்டலங்களில் 11,363 வீடுகளை கட்டமைக்க மற்றும் கட்டமைப்பு அல்லது மண்சரிவு தணிப்பு முறைகளுடன் ஒரே காணியில் மீள்குடியேற்றம் செய்ய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. தற்போதைய அரசு நடைமுறைப்படுத்தி வருகின்ற செயல் திட்டங்களின் கீழ் எதிர்வரும் 4 அல்லது 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செயல்பட்டால் இலங்கையும் ஒரு சிங்கப்பூராக மாற்ற முடியும் என்று ஒரு அரசு உயரதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக தோட்டத்துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி நிலைமைகளுக்கு பின்னர் மதுரை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒரு மூத்த அரசு அதிகாரி அரசின் செயல்பாடுகள் குறித்து திருப்தி அடைந்த நிலையில் இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மதுரை மாவட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகளுக்காக மட்டும் தன்னார்வ மனித உழைப்பாக சுமார் 86 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பங்களிப்பு கிடைத்துள்ளதாகவும் இது மிகவும் உயர்ந்த மதிப்புடைய உதவி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் தற்போதைய அரசின் செயற்திட்டம் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருப்பது தெளிவாக புரிகின்றது என்று அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் ஹாசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் 2ஆம் கட்டம் தொடங்கியுள்ளதாக அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாக காசாவை நிர்வகிக்க அரசியல் சார்பற்ற 15 பேர் கொண்ட பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீன அதிகார சபையின் முன்னாள் துணைத் தலைவர் அலிசா தலைமை தாங்குவார். இந்த குழுவின் எகிப்து, துருக்கி மற்றும் ஹாசா ஆகிய தரப்புகள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. 2ஆம் கட்டத்தின் கீழ் ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து பலஸ்தீனிய ஆயுத குழுக்களும் தங்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும். அத்துடன் போரினால் சிதைந்த ஹாசாவை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகள் தொடங்கும். ஹாசாவில் உள்ள கடைசி பணைய கைதியின் உடல் இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும். தவறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த இடைக்கால நிர்வாகத்தை மேற்பார்வையிட அமைதி சபை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் தலைவராக இருப்பார். இதன் பிரதிநிதியாக ஐநாவின் முன்னாள் தூதுவர் நிக்கலோ மிலாட்டினோ ஹாசாவில் களப்பணிகளை மேற்கொள்வார். இது குறித்து மேலதிக அறிவிப்பு அடுத்த வாரம் சுவிட்சர்லாந்தின் டவோலிஸ் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் ட்ரம்ப் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புகள் இந்த தொழில்நுட்ப அரசு அமைவதை ஆதரிப்பதாக கூறியுள்ளனர். இதேபோல பலஸ்தீனிய அதிகாரிகள் சபை தூதரக தலைவர் ஹுசைன் அல் ஷேக் ட்ரம்பின் இந்த முயற்சி அமைதிக்கான புதிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.